சார் நம்ம சொல்லுங்க பிரஸ்டீஜ் டவுன்ல சொல்லுங்க மேடம். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வேண்டி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமாங்க சார் ஆமாங்க ஆமா சார். ஏன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமாங்க. ஆமா. எல்லாம் வந்து அத பத்தி இப்போ ஒரு டீடைலா எங்களுக்கு சொல்லுங்க சார். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பாக்குறவங்களுக்கு என்னன்னா, ஆ, இந்த மாதிரி வீடுகள் இருக்க ஏரியாவில வாங்கினா சரிங்க அவங்களுடைய லேண்டோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா சரிங்க நிறைய வீடுகள் வந்துடும். சரிங்க ரெண்டாவது இவ்வளவு வசதிகளோட வாங்கணும். தார் அப்படிங்க. ரோடு, ட்ரைனேஜ், வாட்டர் கனெக்ஷன், பார்க்கு, ம், வாட்டர் டேங்க், ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன், செக்யூரிட்டி ரூம், ஆர்ச், இவ்வளவு வசதிகள் உள்ள ஒரு இடத்துல ஒரு லேண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா, இவ்வளவு வீடுகள் கட்டிருக்க இடத்துல வாங்கும்போது உங்களுடைய லேண்ட் வேல்யூ கண்டிப்பா அப்ரிஷியேட் ஆகும். இன்னொன்னு கோயம்புத்தூர் ஊட்டி ரோட்ல ரொம்ப பக்கம். கண்டிப்பா சார். பயங்கர அப்ரிஷியேட் ஆகும். பஸ்ஸே வந்து பஸ்ல தான வந்து பஸ்ல வருது, இறங்கிட்டோம். ஸ்கூல் இருக்கு, நிறைய வந்து இறங்கிட்டு மெயின் ரோடுக்கு 20 பக்கம். ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஆமா நாங்க வந்து பஸ் ஏறும் போதே ஸ்கூலுக்கு போறீங்களான்னு தான் கேட்டாங்க. சோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அப்ரிஷியேட். அதே சரி. மாதிரி ரெட் சாயில் ஏரியா பயங்கர அப்ரிசியேஷன். நீங்க ஒரு 2 கிளைமேட் இயர்ஸ்க்குள்ள சொல்லலாம். 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு 10 lakhs அப்ரிசியேஷன் வந்துடும்.